தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி போட்டியிடவிருக்கிறது. இதனையொட்டி அரசியலுக்கான அத்தனை முன்னெடுப்புகளையும் அவரும் அவரது கட்சியினரும் இப்போதே எடுக்கவிருக்கிறார்கள். மேலும் அரசியலில் முழுக்க கவனம் செலுத்தவிருப்பதால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிக்கவிருக்கிறார். அந்த படத்தை வினோத் இயக்கவிருப்பதாக கூறப்பட்டது. அதனை சமீபத்தில் அவர் உறுதியும் செய்திருந்தார். தற்கால தலைமுறை இயக்குநர்களில் வினோத் தனித்து இருப்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதேபோல் இந்த படம் அரசியல் படமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது அரசியல் படமாக இருக்காது, பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று வினோத் தெரிவித்திருக்கிறார். அதாவது தன்னுடைய படங்களை அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பலதரப்பட்டவர்கள் பார்ப்பார்கள் என்பதால் அரசியல் படமாக இருக்க வேண்டாம் என்று விஜய் கூறியதாக வினோத் தெரிவித்திருக்கிறார். இதனை கவனித்த ரசிகர்கள், ஒருவேளை அரசியல் படமாக எடுத்தால் விஜயின் அரசியல் அஜெண்டா இதுதான் என்று முன்னரே கெஸ் செய்துவிடக்கூடும். மேலும் அவரது அரசியல் வருகையின் போது சில பிரச்சனைகளும் தேவையில்லாமல் முளைக்க வாய்ப்பு உண்டு. எனவேதான் கடைசி படத்தை சத்தம் இல்லாமலும் பஞ்சாயத்து இல்லாமலும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறார். விஜய் செம ஸ்மார்ட் மூவ் செய்திருக்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள்.